ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸ்பேஸில் ஒரு பெண்மணி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் சீசன் வந்து தமிழில் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக செல்ஃப் எடுக்கலைங்க. ஆனால் தெலுங்கில் ஹிந்திலலாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு போர் நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று முந்தானாலோ சம்திங் போன வாரமோ என்னவோ தெலுங்கில் வந்து ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ண, ஐ மீன் ஏதோ திட்டியோ ஏதோ பண்ணா அப்படின்றதுக்காக முட்டி போட வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள வந்து உள்ளார சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஷோவை பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஒரு முட்டி போட வச்சு அவன் வளர்ந்த பையன் தான் முட்டி போட வச்சு அவனுக்கு வந்து தண்டனையை கொடுத்து தான் உள்ளார வந்தாங்க. அதனால தான் வந்து அந்த ஷோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதுமே நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கேயும் வந்து அப்படிலாம் கிடையாது, இங்கேயும் வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பண்ணுவோம், எல்லாத்தையும் எல்லாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க சொல்ல வந்த கருத்து சரி. என்னன்னா, ஒரு ஷோ வந்து உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும்னா தண்டனைகள் அங்கே வந்து கரெக்டாக இருந்தால் தான். ஒரு தப்பு ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு அதற்கான தண்டனைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு பிக் பாஸில் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யலை. இப்போ தெலுங்கில் வந்து என்னென்னா, அப்படி வந்து ரூல்ஸை மீறவங்கள அந்த ஜெயிலில் போட்டு அடைச்சி என்ன சாவி போட்டு போயிடுவாங்க. இதுதான் தண்டனை. அப்படியான எந்த ஒரு பவருமே இங்க இருக்கிற பிக் பாஸ்ல இருக்கிற தலைவர்களுக்கு, அதாவது வீக்லி ஒன்ஸ் வர்ற தலை கேப்டன்களா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. கரெக்ட். அப்படி இருக்கும்போது ஒரு ஒழுங்கு எங்க வரும்? அதாவது எப்பயாவது ஒரு மிஸ்டேக் நடக்கலாம். நான் மிஸ்டேக் பண்றதா பிக் பாஸ்க்கே வந்திருக்கிற போது வச்சுக்கிட்டு அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு ஒருத்தவங்க வராங்கன்னா, அதை எப்படி அப்போ வந்து தலைவனுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், அவனுக்கு ஒரு பவர் இருந்தால் மட்டும்தானே அது உருப்பிடும் அப்படின்றதும் ஒரு பார்வை. எஸ். இல்லை, இதில் நம்ம பிக் பாஸ்ல ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. என்னன்னா, இதெல்லாம் பண்ணாதான் கண்டென்ட்னே நினைச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிக் பாஸ்லயே இப்போ பார்வதி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான தண்டனையே ஏதாவது ஒன்று கொடுத்தா பார்வதியும் வந்து அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்படி கிடையாது. நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த வீட்ல, நீங்க அதை ஜாஸ்தியா காட்டுறதுனால தான் அது பெரிய விஷயமா நமக்கு தெரியுது. அதுதான் தெரியுது. ஆனா இது வந்து பேசிக்கலான விஷயம். அதாவது ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்தன் லேட்டாக டெய்லி வந்துகிட்டே இருக்கான், ஒரு நாள் லேட்டாக வர்றது பிரச்சனை இல்லை. டெய்லி ஒருத்தன் லேட்டாக வரான்னும் போது அதில் வந்து பிடித்தம் பண்ணுறதுக்கான இது வந்து மேனேஜருக்கு இருக்கணும். சம்பளத்தை கட் பண்ணுவேன், லீவை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற பவர் அவன் கிட்ட இருந்தால் தான் அவனுக்கு பயம் இருக்கும். ஸோ மற்ற பிக் பாஸ்லாம் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தலைவராக இருக்கக்கூடிய கேப்டன் கிட்ட இருக்கும்போது, நம்ம பிக் பாஸ்ல இப்படி இல்லாத போது அது எப்படி சரி வரும்? அப்போ அது எப்படி? அப்போதான் வந்து அந்த தெலுங்கு கன்னடம் எல்லாம் பார்க்குற பெண்மணி சொன்னாங்க, ஹிந்தி, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி தண்டனைகள் அங்கே கடுமையாக இருக்கும். இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக நடக்குது. அங்கே உயிர் போய் உயிர் வரும். அதாவது ஒருத்தர் நாமினேஷன் பண்ணனா இந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும், இப்போ மேல இருந்து பால் உழுது 200 பாயிண்ட் எடுத்தா தான் இதை பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கும்போது அவன் உயிரை, அதாவது ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து 2 நாள் கிட்ட போகும். 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் போகும். இங்கெல்லாம் வந்து க்ளோஸ் நாமினேஷன்ல போய் எல்லாம் ஏதாவது பேசிட்டு வராங்க, அப்புறம் ஓப்பன் நாமினேஷன்ல ஒரு கதைன்னு கத்துறாங்க. யார் மேல அதாவது ஒரு பவர்ல ஒருத்தவரை நீ தூக்கணும்னா அதுக்கு நீ போராடி தான் அந்த இடத்துக்கு போகணும். ஜஸ்ட் லைக் தட் போய் இவர் எனக்கு முரணா இருக்கிறாரு, எனக்கு நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்படிலாம் இங்க பேச முடியாது. உயிரை கொடுத்து உழைச்சா என்ன அந்த நாமினேஷனே பண்ண முடியும்ன்றாங்க ஒருத்தவங்க. அப்ப இத கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆமால, போன போக்கில் யார் மேலேயும் நீங்க பிராது வச்சிட முடியாது, போன போக்கில் நீங்க யார் மேலேயும் நீங்க வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிட முடியாது. அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணும், அவனை வெளியே அனுப்புனாலே நீ உழைக்கணும். கண்டிப்பாக. ஆனால் இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும், தமிழ்நாட்டு பிக் பாஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை. இது எங்க வந்து இது வந்து மிஸ் ஆகுது, இது எதனால் அது மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல? கண்டிப்பாக வருது. இது சொல்லுங்க. ஒண்ணு எங்க மிஸ் ஆகுது அப்படிங்கறத விட, ஏன் இந்த பவர்லாம் கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வருதுன்னு நான் சொல்றேன். மிஸ் ஆறத கூட யோசிக்காம, ஆமா இதே அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்களேன். அதுதான், அதனாலதான் சொல்றேன். இந்த கேள்வி வந்து இப்படி நடக்கும்போது இப்படி நடக்கணும்ல. இப்படிலாம் வந்து பிக் பாஸ் இருக்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும்போது இங்க ஜஸ்ட் லைக் தட்டா போறது வந்து ஒரு கேள்வி ஆகுது. எதனால நடக்குதுன்னு கேட்கறேன்.
எதனால நடக்குதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு ஜாக்கி, இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் முரணாவே இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து தண்ணி பிக் பாஸ்ல வந்து நீச்சல் குளம் கரெக்டான பாயிண்ட்க்கு வரீங்க. ஆனா இப்ப இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ஊரே தண்ணி பிரச்சனையில இருக்குது. என்ன நீங்க அதுக்காக எல்லாம் கால் கழுவாம இருக்கிறாங்க? இல்ல எல்லாம் கால் கழுவாம இல்ல. இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இல்லாத ஹோட்டல்ஸே கிடையாது. அப்ப அந்த இடத்துல இருக்கிற தண்ணி இருந்துகிட்டு தானே இருக்கு. அங்க நீங்க தண்ணியை நிறுத்துறீங்க. இந்த மாதிரி மொக்கையான விஷயங்கள். அதே அப்புறம் ஜெயிலில் அடைச்சிட்டேன்னா இது வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் வைக்கிறீங்கன்னு சோசியல் மீடியாவில் எவனா எழுதுனா அதுக்கு உடனே நூல் பிடிக்க வேண்டியது, அதுக்கு வந்து பேச வேண்டியது. நான் அதனால தான் சொல்லுவேன், தமிழ் பிக் பாஸ்ல நிறைய போலித்தனங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இவங்க நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காகவே வந்து இந்த விஷயங்களை பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சோசியல் மீடியாவில் வர நிறைய விஷயங்களை இந்த பாட் மூலமாவோ இல்ல விஷயங்களை வைரலாக்கும் போது இவங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அதனாலேயே இந்த பிரச்சனைகள், இந்த முன்னெடுப்புகள் இந்த பிக் பாஸ்ல, தமிழ் பிக் பாஸ்ல நடக்க மாட்டுது. ஸோ இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு இதுல நீங்க சொல்ல வந்த கருத்து கரெக்ட். ஏன்னா போற போக்கில் எவனாவது ஒருத்தன் வந்து மூஞ்ச மறைச்சிட்டு பேசினா அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்துருக்க வேண்டியது. இது ஒண்ணு. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இது வந்து இந்த மாதிரியான போலித்தனங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப தமிழ் பிக் பாஸ்ல கமல் இருந்தவர்லையுமே சரி, ஹோஸ்டுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது இல்லையா? கண்டிப்பாக இருந்தது. அந்த ஹோஸ்டுக்கான மரியாதை எதனால வந்தது? ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க. இல்ல அவருமே வந்து கொஞ்சம் பெரிய கூட அவர் பல வருடங்களாக திரைத்துறையில் இருக்கிற ஒரு லெஜண்ட். அவர்கிட்ட பவர் இருக்கு, மணி இருக்கு. இப்ப ஒரு மரியாதை உங்களுக்கு எப்படி வரும்? பவரும் மணியும் தான் அந்த மரியாதை எடுத்துட்டு வரும் இல்லையா? பவர்னா என்ன? அவர் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு, அவருக்குன்னு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, பணம் இருக்கு, பவர் இருக்கு, ஒரு லெகசி இருக்கு. ரைட்? நீங்க அப்படியே இந்த பக்கம் போங்க, தெலுங்குக்கு. நாகார்ஜுனா ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, வீட்டில் எல்லாருமே நடிகைகள், ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, ஐ மீன் லெகசி இருக்கு, பணம் இருக்கு, பவர் இருக்கு. ஓகே, இது ஒண்ணு. அந்த பக்கம் பாருங்க, சல்மான் கான் 19 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயும் பவர் இருக்கு, மணி இருக்கு, மரியாதை இருக்கு. இப்ப நாம வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து நம்ம முன் வச்ச விஷயமே என்னன்னா, இவங்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்க மாட்டாங்க ஹோஸ்டுக்கு. ஏன்னா அவர் 50 படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா துணை நடிகராக இருந்து வந்துட்டாரு. நம்மள மாதிரி ஒரு ஆளா வந்துட்டாருன்றதுனாலே அவரை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஷோவிலே நடக்குது. அதை தான் நம்ம சொன்னோம். இந்த மாதிரி ஒரு விஷயமே இங்க வந்து நீர்த்து போகிறதுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்கு. மற்ற பிக் பாஸ்ல வந்து ஒரு கேள்வி கேட்கும் போதோ மற்ற விஷயங்கள் சொல்லும் போதோ அதை வந்து பெருசா பாக்குறது இல்லை. ஏனென்றால் அங்க வந்து கண்ட்ரோல் இருக்குது, பவர் இருக்கு, மணி இருக்கு. கமல் இருந்தவரையும் கூட அது வந்து அவருக்கான கண்ட்ரோல், பவர், மணி எல்லாம் இருந்து அதனாலதான் ஒரு ரெட் கார்டில் ஒரு பையன் அனுப்ப முடிந்தது, அதற்காக அவர் நிக்க முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. அந்த விஷயத்தை வந்து பிரதீப் அனுப்புற மாதிரியான ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதி பண்ண முடியுமா? இருக்காது. இல்ல, பிரதீப் அனுப்புற அளவுக்கு நீங்க யோசிக்க வேண்டாம். கமல் அவர்களுக்கு இருந்த மாதிரியான வாய்ஸ், ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் பொழுது நிறைய நேரங்கள்ல ஹோஸ்டுமே வந்து அங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா தான் இது இருந்ததுன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் முடிவெடுத்தாரு. உதாரணத்திற்காக தான் நான் சின்ன சின்ன விஷயங்கள், இதை மூடுறதுல இருந்து, ஸ்விம்மிங் பூல மூடுறதுல இருந்து, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவர் நிறைய அவருடைய தலையீடு இருந்தது. ரைட்டா? சோ இதுவும் வந்து ஒரு பெரிய பின்னடைவுக்கு காரணம். மற்ற பிக் பாஸுக்கும் இதற்குமான விஷயங்கள், அதாவது பவர், மணி இருக்கிறவரே அப்படி இருக்கும் பொழுது, புரியுதுங்களா? நீச்சல் குளத்தை மூணுது, அந்த மாதிரி பவர், மணி எல்லாமே இருந்தவரே அது மாதிரி செய்யும் போது அதுவே ஒரு பின்னடைவுக்கு காரணம். இது ஒண்ணு. சரி, இன்னொன்னு, நம்ம மனநிலை மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறதுக்கும் நம்ம மாநிலத்திற்குமான அரசியல் வேறுபாடுன்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க மற்ற மாநிலங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவரை வந்து ஜாதியை வந்து கொண்டாடுற சமூகம் தான் இந்த இந்தியா ஃபுல்லும். நான் சொல்ல வருது, தமிழ்நாடை தவிர்த்து நீங்க எங்க பார்த்தாலும் ஜாதியை பின்னாடி போட்டுக்கிறது இருக்கும். இப்ப இந்த ஜாதியை பின்னாடி போட்டுக்கும் போதே சின்ன வயசுல இருந்தே உங்களுடைய மனநிலை உயர் சாதிக்காரர்கள் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க சின்ன வயசுல இருந்தே வளருவீங்க. அவர் சொல்லிட்டாரா, அவர் சொன்னா நீ கேட்கணும், அவர்லாம் பேசுறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி மனப்பான்மையில தான் பீகார், உத்தரப்பிரதேசம், நார்த் சைடு, இந்த பக்கம் தெலுங்கு, கன்னடா, எல்லா இடத்துலையுமே ஜாதி வந்து வேரூன்றி இருக்கு. நம்ம ஊரில் ஜாதியை பின்னாடி போட்டுக்கிற பழக்கம் கிடையாது. பெரியார், அண்ணாவால் அது இன்றளவும் காப்பாற்றப்பட்டு வருகிறது. இதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த பவரோட ஜாதியோட ஒருத்தவங்க பேசும்போது, பணத்தோட பேசும்போது, சின்ன வயசுலேருந்தே வளரும் போது சில விஷயங்கள் வந்து சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் நம்ம ஊர்லயே சொல்லுங்க,
இல்ல இதுல நான் கொஞ்சம் முரண்படுங்க, சொல்லுங்க. ஏன்னா இப்போ உதாரணத்திற்கு இப்ப நீங்க மத்த விஷயங்கள் வேண்டாம், நம்ம இதுல நீங்க ஜாதியில முரண்படலைன்னா ஓகேவா, ஜெயலலிதா கேள்வி கேட்கவே படல, ஆனா ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அதனால அது நம்ம ஆட்கள் கிட்டயும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்லங்க அது இருக்கு, ஆனா அங்க இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க இல்லன்ற. ஓகே, நான் சொல்ல வர்றது இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துலயும் நீங்க சொல்றது வந்து இருக்கு, ஆனாலும் அங்க சதவீதம் கம்மி. அது நீங்க நல்லா கவனிக்கணும். அங்க நீங்க வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ற மாதிரியான பவர் இது கூட வந்து இந்த பின்னணியான இந்த விஷயங்கள் இருக்கு, மனநிலை இருக்கு. ஆனா சுயமரியாதை கருத்துக்கள் நிறையவே இருக்கிறதால இங்க நிறைய கேள்விகள் வரும். இன்னைக்கும் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து பேசிட்டு தானே இருக்கிறாங்க, எம்ஜிஆர் எதிர்த்து பேசிட்டு தான் இருக்காங்க. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. சதவீதம் கம்மி, அவ்வளவுதான். இதுவும் ஒரு மனநிலைக்கான காரணம். இது இந்த மனநிலைக்கான காரணத்தை சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நாகார்ஜுனா, சல்மான் கான், மோகன்லால் இவங்களை வந்து அவங்க ட்ரீட் பண்றதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களை ட்ரீட் பண்றதுக்குமான வித்தியாசமே நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற திவாகர் எடுத்துக்காங்க, அவருக்கு ஜாதி இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வச்சுக்காங்க. அவர் யாரெல்லாம் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்றாரு, ரம்யா, வினோத், பிரவீன் இவங்கெல்லாம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. இல்ல இருங்க நான் சொல்லி வரேங்க, இப்படி ட்ரீட் பண்றாருல. ஆனா நல்லா கேளுங்க, புதுசா யாராவது கோட்டு போட்டு வந்தா அவர் சாருன்னு சொல்லுவார். மறுநாள் காலையில வந்து பனியனை போட்டுக்கிட்டு ட்ரௌசர் போட்டு சமைக்க வந்துட்டார் அமித், அது வேற விஷயம். ஆனா முதல் நாள் அவர் மீட் பண்ணும்போது அவர் எப்படி பார்த்தாருன்னு பாருங்க. கண்டிப்பாக வித்தியாசம் இருந்தது. என்ன சொல்லுவார், சார் சொல்லுங்க சார், நீங்க அக்கா சொல்லுங்க அக்கா, இப்படிதான் இருக்கும். இன்னைக்கே ஒரு மாறாரு வேற விஷயம். ஆனா நீங்க வரும்பொழுதே ஒரு பெருமையோடையோ ஒரு புகழோடய நீங்க வரும்போது நீங்க அவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறீங்கன்னா மரியாதை கொடுப்பீங்க. ஆனா ரம்யா வந்து உங்களுக்கு பின்புலம் தெரிஞ்சுமே நீங்க அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றீங்க. கரெக்ட், புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்கிற மனநிலைன்ற. இதுதான் அங்க இருக்கிறப்ப வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் இங்க வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கிறதும் சதவீதங்கள் ரொம்பவும் கம்மியாவும் இருக்குன்றதையும் சொல்றேன். ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. இப்ப இவங்க எல்லாருமே வந்து இப்ப உதாரணத்திற்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி பண்ணாங்க, செகண்ட் எபிசோட் எப்படி பண்ணாங்கன்னு விட்டுருவோம் நம்ம. ஐ மீன் சீசன்ஸ். பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சீசன் 2ல கொஞ்சம் மாறி இருக்காரு. அண்ட் இவருக்குமே அந்த தயக்கங்கள் இருக்கு. இப்ப டக்குன்னு வந்து அவரால் நீங்க நேத்து சொன்னீங்க பாத்தீங்களா, அவரால் வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்ல முடியல. இங்க வந்து என்கிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி நிலைமை வந்து அவ்வளவுதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஆர்டரிங்கா அவர் வளரலன்ற, கஷ்டப்பட்டு வந்தனால அவரால் அது வந்து அந்த மாதிரி கடுமையான சொற்களை அவரால் உபயோகப்படுத்த முடியாது. மோகன்லால் வந்து அந்த ஷோல வந்து 2 லெஸ்பியன்ஸ் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பேசுறாரு, முடிஞ்சாயிரல வெளியே போன்னு சொல்றாரு. சல்மான் கான் சட்டையை கட்டி போட்டு பண்றாரு, நாகார்ஜுனா முட்டி போட வைக்கிறாரு. இங்க ஏன் அது இல்ல அப்படின்னா இவருக்கு அந்த ஆர்டரிங்கும் இல்லன்னு சொல்றேன். இல்ல ஆர்டரிங் இல்லன்றத விட அதுதான் சொல்றேன், பவர் மணிலாம் அவருக்கு இப்பதான் வந்தது. அந்த மாதிரியான எண்ண ஓட்டத்துல இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரால இல்லன்னு சொல்ல வரேன். இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நமக்கும் இருக்கு, அவருக்கும் அந்த மனநிலை இருக்குன்னு சொல்ல வரேன். அதுதாங்க அவர் சின்ன அதாவது கஷ்டப்பட்டு வந்தனால அந்த மனநிலை இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப சின்ன வயசுல பாண்டியன் சில்வர் ஸ்பூனாவே வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களா, அவங்க கிட்ட ஒரு பவர் வந்து இயல்பாவே இருக்கும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? ஒன் ஆஃப் தி காரணியா அதையும் சொல்றேன். இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு, 2 பார்வைகள் நம்ம கிட்ட இருக்கு எப்பயுமே. நம்ம வந்து அதான் அடக்குமுறை ஜாதிய மனோபாவம் இல்ல ஊர்கள்ல வந்து அந்த ஒபீடியன்ட் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏனென்றால் ஒரு அமித்ஷா மாதிரி உள்துறை அமைச்சர் வந்து போறாரு, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அமித்ஷாவோட செருப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து ஏதோ சம்திங் சரி பண்றாரு, பக்கத்துல கேவலா பாக்குறாங்க, இது ஒரு கிளிப்பு. ஆனாலும் இங்க என்ன ஃபைனலா என்ன சொல்ல வருது, அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜாதிய மனோபாவம் கொண்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து ஒபீடியண்ட்டாக ஏற்றுக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆனால் நம்ம ஊரில் சுயமரியாதை கருத்துக்கள் அதிகமாக இருக்கனால எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஜெயிலில் போட்டு எப்படி பூட்டுவீங்க, எப்படி முட்டி போடுவீங்க நீங்கள். அப்போ அந்த பவரை வந்து இந்த மாதிரியான இடத்துலேருந்து வரும்போது விஜய் சேதுபதி மாதிரி ஆட்கள் செய்யும்போது அவங்களால தாங்கவே முடியறது இல்லை. கண்டிப்பாக அது உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸை கொடுத்ததுன்னு கேட்குறீங்க. அதேதான் அதையும் இப்போ நான் சொல்ல வரேன். அதனால தான் சோஷியல் மீடியா வந்து எப்பயுமே வந்து 2 விதங்களை பேசும், அது பேசிட்டே தான் இருக்கும். அதுல நியாயமான கருத்தை தான் நம்ம ஏத்துக்கணும். இப்ப காலில் விழுறது சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? கண்டிப்பாக காலில் விழுறது சுயமரியாதைக்கு இழுக்கு. ஆனா நம்ம பரம்பரையா ஒரு மரியாதை நிமித்தம் அப்படின்னும் போது காலில் விழுவது, பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதுன்றது நம்மளுக்கு தொன்று வருது. இப்ப இந்த WWC வேர்ல்டு கப், வேர்ல்டு உமன் கிரிக்கெட் நடந்தது. கோச்சு காலில் அந்த அமோல் மஜுந்தர் அவர் காலில் வந்து அந்த பொண்ணு வந்து காலில் விழும். கேப்டன் வந்து ஜெய்ஷா காலில் விழும்போது அது விமர்சனம் ஆகுது.
ஒன்று கொண்டாடப்படுது, புரிஞ்சிருச்சு. இன்னொன்று ஜெய்ஷா காலில் விழும்போது அவருக்கும் கிரிக்கெட் என்ன சம்பந்தம், அவர் அப்பா இதில் வந்துட்டாரு, அவர் காலில் எதுக்கு விழணும் கேப்டனு, விழுந்து அதை எதுக்கு வாங்கணும். அது வந்து என்னன்னா வடநாட்டில் இது வந்து ஒரு பண்பு, காலை தொட்டு கும்பிட்டு போகிறது அப்படின்றது. இங்கே அது வேண்டாம். ஏன்னா அது வந்து பண்பாக இருந்தது. வந்து ஒரு கட்டத்தில் வந்து 67க்கு முன்னாடிலாம் என் காலில் விழுந்து பண்ண அண்ணா ஆட்சிக்கு வந்தப்பறம் இப்போலாம் எவனும் என் காலில் விழலன்னு சொல்லும்போது தான் எதுக்கு நான் உன் காலில் விழணும் இந்த கேள்வி இந்த ஊரில் வந்ததுனால அப்படியான விஷயங்கள் வந்து சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இங்கேயும் வந்து என்னன்னா திமுக ஆட்சியில் வந்து யாராவது காலில் விழுந்தாலும் அது விமர்சிக்கப்படுதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக. அப்போ சோஷியல் மீடியாவில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒரே சம்பவம் தான், ஒரே இடம் தான். ஒருவர் தன்னுடைய கோச் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத வந்து நிகழ்ச்சியாக பார்க்குற சமூகம், ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாதவங்க காலில் வந்து அதுக்கான பின்புலங்களே இல்லாதவங்க காலில் விழும்போது அதுக்கு விமர்சிக்கப்படுதுன்னு சொல்ல வரேன் நான். அதில் அரசியல் பின்புலங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் சோஷியல் மீடியாவில் வர எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு பேச முடியாது. ஸோ இந்த விஷயத்தை வந்து அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து பவரை கையில் எடுக்காமல் இது நடக்காது. சோஷியல் மீடியாவில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து மண்டையில் ஏற்றிட்டீங்கன்னா அவங்களால இதுவும் பண்ண முடியாது அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ திஸ் இஸ் இட். அதனால தான் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களில் வேறுபாடுகள் ஷோவிலிருந்து எல்லாத்துலேயுமே நிறையா இருக்கும், டிஃப்ரென்சியேஷன்ஸ். அதுதான் அதில் இருக்கிற இது. இதையெல்லாம் பண்ணணும்னா மற்ற ஊருக்கு ஜாதி அடிப்படைக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதனாலும் பின்னோட்டம் தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.